ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம சிக்கன் வாங்கினா எப்போ பார்த்தாலும் சில்லி அதே மாதிரி செய்கிறோமா? ஈஸியான இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு எதுவுமே இல்லாமல் ஒரு ஈஸியான மெத்தடு. எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம். கருவேப்பில் மணம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்னா கருவேப்பில் போட்டுக்கலாம். அந்த எண்ணெய்க்குள்ளேயே 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் பொரியணும், கரியக்கூடாது. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சிக்கனை நல்லா கழுவி சுத்தமாக தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம எண்ணெய்க்குள்ளே தூக்கி டைரெக்டாக போட போகிறோம். அதனால் நல்லா போட்டுக்கலாம். நல்லா எல்லா சிக்கனையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயில் நல்லா இது பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணுற அளவுக்கு நல்லா இது பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டே இருந்தோம்னா நம்ம சிக்கன்லேருந்து நம்மளுக்கு தண்ணி நல்லா இதாகும். நல்லா அந்த மிளகாத்தூள்லேயே நல்லா இதாகணும். அதுக்கப்புறம் தேவையான உப்பு, ஏன்னா உப்பு காரம்லாம் நல்லா அந்த சிக்கனில் பிடிக்கணும். அதனால் நல்லா பரட்டி விட்டுட்டு நம்ம 2 தக்காளி எடுத்து நல்லா கழுவி நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கலாம். நமக்கு வேறு எதுவுமே இதில் போட போகிறதில்ல. தக்காளி தேங்காய் 2 ஐட்டம். ஆனால் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஒரு ரசமோ ஒரு சும்மா சாம்பாரோ ஏதோ வச்சுட்டு சைட் டிஷ்ஷை அதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த தக்காளி அரைச்ச தக்காளியை நல்லா போட்டு நல்லா இது பண்ணிக்கணும். நல்லா ட்ரை ஆகணும். அதுவுமே இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா இது பண்ணிகிட்டே இருக்கணும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி மட்டும் கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம எதுவுமே போகிறதில்ல, தண்ணி ஊற்றுறதில்ல. அதனால் லைட்டாக அடி பிடிச்சாலும் பிடிச்சிடும். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தேங்காவை நல்லா அரைச்சி, தேங்காய் ஒரு அளவுக்கு 2 பீஸ் போட்டு நல்லா அரைச்சி அதையும் ஊற்றி நல்லா அதே நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா பரட்டிகிட்டே இருக்கணும். தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. இதில் சிக்கனில் வர தண்ணி எல்லாமே ட்ரை ஆகணும். தக்காளி அது எல்லாமே ட்ரை ஆகணும். இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கோம். இது எல்லாமே ட்ரை ஆகி நல்லா பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லானது. நல்லா இந்த அளவுக்கு ட்ரை ஆனால் எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். உங்களோட கமெண்ட்